தாம்பரம் சர்க்குரு அன்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகள் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பல பதிவுகள் போட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாம்பர சபையில் என்ன சொல்கிறது, அன்னதானம் பற்றி பேசியிருக்கோம், சுவாமிகள் பற்றி பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஆனால் லைப்ரரி பற்றி பேசினதே கிடையாது. இங்கே லைப்ரரியும் இருக்குது. இந்த லைப்ரரியில் என்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் சார்ந்து பல புத்தகங்கள் இங்கே இருக்குது. நீங்கள் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, அதாவது இங்கே ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் இந்த 3 லாங்குவேஜ்லையுமே ஆன்மீக சம்மந்தப்பட்டு உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் புத்தகம் நல்லா வாசிப்பீங்க அப்படின்னா இலவசமாகவே இந்த லைப்ரரி இங்கே ரொம்ப வருஷமாகவே நடத்திட்டு இருக்காங்க. இது என்னென்ன நேரங்களில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில் 10லேருந்து 12 மணி வரைக்கும் நடக்குது. சீருலவும் என் குருவே சின்மயத்தின் தன்னுருவே சீலமோங்கும் ஆருலவும் பசுக்கருளும் பரமார்த்த சிகாமணியே. ஆன்மீக புத்தகங்களை எவ்வாறு வாசிக்க வேண்டும்? ஆன்மீக புத்தகங்களை வாசிக்கும் முறை சாதாரண புத்தகங்களைப் போல அல்ல. அதை அமைதியாகவும் சிந்தித்தும் வாசிக்க வேண்டும். அவற்றில் முக்கியமான முறைகள்: பக்தியுடன் தொடங்க வேண்டும். ஆன்மீக நூலை வாசிக்கும் முன் மனதை அமைதியாக வைத்து இறைவனை நினைத்து தொடங்குவது நல்லது. மெதுவாக வாசிக்க வேண்டும். அவசரமாக படிக்காமல் ஒவ்வொரு கருத்தையும் மெதுவாக வாசித்து அதன் பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு புத்தகத்தை தொடக்கம் முதல் முடிவு வரை தொடர்ந்து வாசித்தால் அதில் உள்ள கருத்து, தத்துவம், உபதேசம் போன்றவை தெளிவாக புரியும். சிதறிய வாசிப்பில் இந்த ஆழம் கிடைக்காது. மனனம் செய்ய வேண்டும். அதாவது வாசித்ததை பற்றி சிந்தித்து அதன் அர்த்தத்தை மனதில் பதிய செய்ய வேண்டும். தியானம் செய்ய வேண்டும். புத்தகத்தில் உள்ள உபதேசங்களை தியானத்தில் நினைத்தால் அது உள்ளத்தில் ஆழமாக பதியும். அவற்றை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆன்மீக நூல்களில் கூறிய நல்ல நெறிகளை வாழ்க்கையில் கடைபிடிப்பது மிக முக்கியம். சுருக்கமாக சொன்னால், ஆன்மீக புத்தகங்களை வாசிப்பு, மனனம், தியானம், நடைமுறை என்ற முறையில் படித்தால் அதன் உண்மையான பயன் கிடைக்கும். ஆன்மீக புத்தகங்களை வாசிப்பதனால் கிடைக்கும் பயன்கள்: ஆன்மீக புத்தகங்களை வாசிப்பது மனிதனின் உள் வளர்ச்சிக்கும் மன அமைதிக்கும் மிகவும் முக்கியமானது. அதற்கான காரணங்கள்: வாழ்க்கையின் உண்மை அறிய வைக்கும். ஆன்மீக நூல்கள் மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன, மனிதன் எதற்காக பிறந்தான் போன்ற கேள்விகளுக்கு பதில் அளிக்கும். மன அமைதி கிடைக்க உதவும். ஆன்மீக புத்தகங்களை வாசிப்பதால் மனக்கவலை, பயம் போன்றவை குறைந்து மனம் அமைதியாகும். நல்ல பண்புகளான கருணை, பொறுமை, அன்பு, தாழ்மை போன்ற நல்ல குணங்கள் வளர உதவும். சுய அறிவு பெற உதவும். மனிதன் தன்னையே அறிந்து கொள்ளும் வழியை ஆன்மீக நூல்கள் காட்டுகின்றன. இது ஞானத்திற்கு வழிகாட்டும். தியானம் மற்றும் பக்தியை வளர்க்கும். ஆன்மீக புத்தகங்களை வாசிப்பது தியானம், பக்தி, இறை நம்பிக்கை ஆகியவற்றை அதிகரிக்க உதவும். சுருக்கமாக சொன்னால், ஆன்மீக புத்தகங்களை வாசிப்பது மனிதனை நல்ல மனிதராக்கவும், அமைதியான மனம் கொண்டவராகவும், உயர்ந்த ஆன்மீக வாழ்வை அடைய உதவுவகையாகவும் உள்ளது. எனவே ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சத்குருவின் குரு கஷேத்திரமான தாம்பரம் சபையில் அமைந்துள்ள இலவச நூலகத்தில் உள்ள தமிழ், இந்தி, ஆங்கிலம் ஆகிய ஆன்மீக புத்தகங்களை வாசித்து ஆன்மீக அறிவை பெற்று பயன்பெறுங்கள். சத்குருவே சரணம். நன்றி.